சுற்றும் உலகை ஆட்டியிருக்கு. உறவிலும் சூழ்ச்சி, உள்வீட்டில் சூழ்ச்சி, உண்மை மட்டும் போராடி நிற்குது. பாரத கதையில் பற்பல சூழ்ச்சி, சூழ்ச்சியை சகுனி தொடக்கியே வைக்கிறான். கண்ணனின் சூழ்ச்சியால் கதையே முடிய, சூதும் வாதும் தோற்றுமே போகுது. சீதை பிறக்குது, பாதை விரியுது, சூதும் வாதும் சொல்லாமல் மறையுது. நீதி நிலைக்குது, நெஞ்சம் நெகிழுது. கண்ணனின் சூழ்ச்சி நல்லதை நல்குது. சூழ்ச்சி எங்கும் சூழ்ந்திருக்கு, சூழ்ச்சி எங்கும் சூழ்ந்திருக்கு. சுற்றும் உலகை ஆட்டியிருக்கு. சூழ்ச்சியால் குலைந்தது அயோத்தி. மாமன்னன் தசரதன் மாண்டுமே போனான். அறத்தின் நாயகன் அலைந்தே திரிந்தான். அன்னையாம் சீதையை ராவணன் கவர்ந்தான். மாரீசன் சூழ்ச்சியும் மற்றரக்கர் சூழ்ச்சியும், மாவீரன் ராவணன் வாழ்வையே அழித்தது. வாலியும் மாண்டான், வல்லரக்கர் மாண்டார். கூனியின் சூழ்ச்சியே ஆணியாய் அமைந்தது. சூழ்ச்சி எங்கும் சூழ்ந்திருக்கு, சூழ்ச்சி எங்கும் சூழ்ந்திருக்கு. சுற்றும் உலகை ஆட்டியிருக்கு. கூனியின் சூழ்ச்சி குழப்பமாயிருந்தாலும், தசரதன் தலைமகனை தரணிக்கே காட்டியது. புனிதமும் பொறுமையும் நிறைந்த பேருருவாய் தசரத ராமனை தந்ததும் சூழ்ச்சியே. அரசியலும் சூழ்ச்சி, ஆட்சியில் சூழ்ச்சி, சூழ்ச்சி எங்கும் சூழ்ந்துமே இருக்கு. உறவிலும் சூழ்ச்சி, உள்வீட்டிலும் சூழ்ச்சி, சூழ்ச்சியின் தாண்டவம் தொடர்ந்துமே போகுது. சூழ்ச்சியின் சூட்சுமம் சுகமாக இருந்தால், சூழ்ச்சியை வெல்ல சூழ்ச்சியும் தேவை. ஆனால் சூழ்ச்சி எல்லை மீறி வளர்ந்து விட்டால், அன்பும் அறமும் அழிந்திடும். நீதியும் நேர்மையும் நிலைக்க வேண்டுமே. நெஞ்சங்கள் விழித்திட வேண்டுமே. சூழ்ச்சியலத்தனையும் பாழாகும் நிலையில், சூழ்ச்சியை தீயிட்டு கொளுத்திய விடுவோம். அறத்தை காப்போம், அன்பை வளர்ப்போம், உண்மையை வாழ்வோம், உலகத்தை மாற்றுவோம். சூழ்ச்சி